அப்போது உங்ககிட்ட உங்களோட சேலரி எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு கேட்கும்போது எனக்கு 20,000 கொடுங்க, 30,000 கொடுங்கன்னு சொல்லி எக்ஸாக்ட் நம்பர்ஸை சொல்லவே கூடாது. அப்படி சொல்லும்போது நமக்கு 2 இம்பேக்ட்ஸ் நடக்கும். ஒன்று, சரி அப்போ ஃபிக்ஸ்ட் நம்பர் சொல்லக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸ்பெக்டட் ரேஞ்சை வந்து நம்ம சொல்ல முடியும். அப்போது இந்த எக்ஸ்பெக்டட் ரேஞ்சஸை சொல்லும்போது அண்ட் மூணாவது, இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு நீங்கள் ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கும். நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. ஹெச்சிஎல் டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னால் வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது ஒன்று ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. ஐடியில் இப்போ இருக்க சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டெக்னாலஜியை படித்து ஒரு காம்பினேஷனாக போனால் தான் ஜாபே கிடைக்குது. அப்படியெல்லாம் நம்ம நிறைய டெக்னாலஜியை படித்து நம்மளோட ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு போய் ஒரு இன்டர்வியூவில் உட்காந்தா அவங்க கேட்க ஒரு கேள்விக்கு நமக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா நம்மளை அப்படியே வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அப்படி என்ன கேள்வி என்ன கேட்குறீங்க, வாட் ஆர் யுவர் சேலரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணாமல் நிறைய பேர் இங்கே வந்து ஜாப் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அப்போது இந்த கேள்வியை கேட்கும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறோம், எப்படியெல்லாம் அதை ஹேண்டில் பண்ணணும் அந்த சிச்சுவேஷனை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு போகும்போது உங்களால் கான்ஃபிடென்ட்டாக அந்த சேலரி நெகோசியேஷன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆன்சரை கிறிஸ்டல் கிளியராக சொல்லவும் முடியும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போது உங்ககிட்ட உங்களோட சேலரி எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு கேட்கும்போது எனக்கு 20,000 கொடுங்க, 30,000 கொடுங்கன்னு சொல்லி எக்ஸாக்ட் நம்பர்ஸை சொல்லவே கூடாது. அப்படி சொல்லும்போது நமக்கு 2 இம்பேக்ட்ஸ் நடக்கும். ஒன்று, அவங்களோட சேலரியோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்திருக்கலாம், நம்ம கம்மியாக கேட்டிருப்போம். இல்லையா அவங்களோட சேலரியோட பட்ஜெட் கம்மியாக இருந்திருக்கலாம், நம்ம அதிகமாக கேட்டிருப்போம். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு நம்பர்ஸை சொல்லும்போது அது நமக்கு பேக்லாஷ் தான் ஆகும். ஸோ அப்போ ஃபிக்ஸ்டு நம்பர்ஸை நம்ம சொல்லவே கூடாது. சரி அப்போ ஃபிக்ஸ்ட் நம்பர் சொல்லக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸ்பெக்டட் ரேஞ்சை வந்து நம்ம சொல்ல முடியும். அப்போது இந்த எக்ஸ்பெக்டட் ரேஞ்சஸை சொல்லும்போது இது ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கும், உங்களை கான்ஃபிடென்ட்டாகவும் காட்டும். ஸோ நீங்கள் அங்கே ஆன்சர் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்கில் செட்டையும் பொறுத்து மார்க்கெட்டோட ஸ்டாண்டர்ட்ஸையும் பொறுத்து எனக்கு 20,000லேருந்து 30,000க்குள்ளே என்னோட சேலரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லும்போது இது ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கும், நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்டையுமே அவங்களுக்கு கொடுக்கும். அண்ட் மூணாவது, இந்த மாதிரி ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு நீங்கள் ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போது சென்னையில் எவ்வளோ மார்க்கெட் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்கு, ஒரு ஃப்ரெஷருக்கு ஐடி எம்ப்ளாயியாக உள்ளே போனால் எவ்வளோ சேலரி தராங்க, இல்லை அந்த கம்பெனியில் கிளாஸ் டோர் மாதிரியான வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, அதுக்குள்ளே போயிட்டு இந்த கம்பெனியில் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்களுக்கு எவ்வளோ சேலரி தந்திருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ சேம் அந்த ரேஞ்சஸ்க்குள்ளே நீங்கள் கேட்கும்போது அது ஈஸியாக உங்களுக்கு தரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த சேலரி வேணும் அப்படின்னு சொல்லி வெறும் நம்பர்ஸ் வச்சு மட்டும் பேசாமல் நம்மளோட ஸ்கில்ஸை வந்து அங்கே ஹைலைட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவேன், அந்த ப்ராஜெக்டை டிப்ளாய் பண்ணுற வரைக்கும் எனக்கான ஸ்கில்ஸ் இருக்குது, ஸோ என்னோட ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்ஸில் என்ன சேலரி இருக்கோ ஸோ அதை வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அதுக்கும் அந்த ரேஞ்சஸை நம்ம சொல்லணும். இப்படி சொல்கிறது மூலிமா நீங்கள் ஒரு கிளாரிட்டியோடு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டையும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வேல்யூபிளான பர்சன் தான் அந்த ஒரு கம்பெனிக்கு அப்படிங்கிறத அவங்க நம்பவும் செய்வாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியான ஆன்சர்ஸ் கொடுக்கும்போது நமக்கு ஈஸியாக அந்த சேலரி கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது.
ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், அவங்க கேட்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜிக்கான கொஷனுக்கு ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஃபைனலாக அது எல்லாத்தையுமே சேர்த்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஆன்சர் சொல்கிறேன். பேஸ்ட் ஆன் மை ஸ்கில்ஸ், நாலேஜ் அண்ட் மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்ஸ், I am expecting a salary in the range of 20k to 30k. However, I am open to discussion based on the company standards. ஸோ இப்படி சொல்லும்போது நீங்கள் உங்களோட வேல்யூவையுமே அங்கே சொல்லிட்டீங்க, எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பெனி ஸ்டாண்டர்ட்ஸுக்கு பேஸ் பண்ண சேலரியை நெகோஷியேட் பண்ணுறதுக்கு அந்த டிஸ்கஷனுக்கும் வரீங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு கொடுத்துட்டீங்க. ஸோ இங்கே அவங்க நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண சேலரியை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா நீங்கள் அடுத்த டிஸ்கஷனுக்கே போகவே தேவையில்லை, டேரெக்டாக அந்த சேலரி கிடச்சிரும். இல்லைனாலுமே கம்பெனி ஸ்டாண்டர்ட்ஸ் வைஸ் நீங்கள் டிஸ்கஷனுக்கு ரெடி அப்படின்னு சொன்னதுனால அவங்க வேற ஒரு நம்பர்ஸை சொல்லி டிஸ்கஷனுக்கு வருவாங்க. அந்த சேலரி உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிட்டு உங்களோட ட்ரீம் ஜாபை அச்சீவ் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி கரியர் ரிலேட்டடாக ஆர் இன்டர்வியூ ரிலேட்டடாக யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இது எல்லாமே நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய கோர்சஸ். இதில் இந்த கோர்சஸில் ஏதாச்சும் ஒரு டொமைனை சூஸ் பண்ணி நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலும் கொடுத்துருக்கேன். எந்த ஒரு சோர்ஸ் மூலியமாக வேணாலும் காண்டாக்ட் பண்ணி உங்களோட கோர்ஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது, இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்.